இது மே மாதம் 19ஆம் தேதி 2024 வருஷம். தெலுங்கானா மாநிலத்தோட நல்கொண்டா மாவட்டத்தில் இருக்கிற அந்த கனகல் பாலம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த இடத்த கற்பனை பண்ணி பாருங்க. வெயில் மண்டையை பழக்குது. ரோட்ல போற வாகனங்களோட சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் அங்க இல்லை. அப்பதான் அந்த பாலத்துல போயிட்டு இருந்த ஒருத்தரோட கண்ணுல அந்த உருவம் படுது. பாலத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஆழமான பள்ளத்துல செடி கொடிகளுக்கு நடுவுல ஏதோ ஒரு மூட்டை கிடக்கிற மாதிரி தெரிஞ்சுது. முதல்ல பார்த்தவங்க யாரோ குப்பையை தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து வீசின ஒரு விதமான துர்நாற்றம் அங்க போனவங்கள ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க வைக்குது. அது ஒரு மனுஷனோட உடல். கிராம பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு உடனே தகவல் போகுது. அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்க்கறாங்க. கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது, அது ஒரு மனுஷனோட உடல். அந்த உடல் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருந்தது. பல நாட்களா அந்த வெயில்ல கிடந்ததுனால தோலெல்லாம் உறிஞ்சு போயிருந்தது. இந்த உடம்பை பார்த்தப்பவே அங்க இருந்தவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுது. யாரோ ஒருத்தர் ரொம்ப திட்டமிட்டு இந்த உடம்பை இங்க கொண்டு வந்து போட்டிருக்கணும். உடனே போலீஸ்க்கு தகவல் போகுது. கொஞ்ச நேரத்துல சைரன் சத்தம் அந்த அமைதியான இடத்தை அதிர வைக்குது. போலீஸ் வண்டி வந்து நிக்குது. அதிகாரிகள் வண்டியில இருந்து இறங்கி மெல்ல அந்த பாலத்துக்கு கீழே இறங்குறாங்க. சுத்தியும் ஜனங்க கூட்டம் கூட்டிடுச்சு. எல்லார் முகத்தையும் ஒரு விதமான பயம். யாரா இருக்கும்? எப்படிங்க வந்தாங்க? விபத்தா இருக்குமா? இப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கதையை பேச ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அந்த இடத்த சுத்தி டேப் கட்டி தங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த உடலை பார்த்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த நபர் ரொம்ப வசதியானவர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா போட்டிருந்த உடைகள் அப்படி. அவரோட உடம்புல ஒரு சின்ன ரத்தக்கரை கூட இல்லை. அப்புறம் எப்படி இந்த உயிர் போயிருக்கும்? ஒருவேளை தன்னைத்தானே மாச்சிக்கிட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அப்படி தன்னைத்தானே மாச்சிக்கிட்டா உடம்பு எப்படி இந்த பாலத்துக்கு கீழே வருது? ஸோ சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். போலீஸ் ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுத்தியும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பள்ளத்துல கிடந்த உடம்புக்கு பக்கத்துல எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல. குற்றவாளி ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் மறைச்சிட்டு போயிருக்கான். அந்த உடம்பை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் போலீஸ்க்கு இது ஒரு மரணம், ஏதோ ஒரு மர்ம மரணம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா அந்த ரிப்போர்ட்ல ஒரு பெரிய பூகம்பமே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது. அது என்ன? அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இது கேஸ் நம்பர் 77. வாங்க இந்த கேஸை விரிவா பார்க்கலாம். இப்போ 2024 மே மாசம் 20ஆம் தேதி நல்கொண்டா மாவட்ட அரசு மருத்துவமனை. இந்த கனகல் பாலத்துக்கு கீழே எடுத்த அந்த அடையாளம் தெரியாத உடம்பை சுத்தி இப்போ நல்கொண்டா போலீஸோட மொத்த கவனமும் திரும்பி இருக்கு. மாவட்டத்தில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு வயர்லெஸ் மெசேஜ் பறந்தது. கடந்த ஒரு வாரத்துல உங்க ஏரியால யாராவது காணாம போயிருக்காங்களா அப்படின்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் அக்கு வேற ஆணி வேறையா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் யாதகிரிகுட்டா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு முக்கியமான தகவல் வருது. அங்க இருக்கிற ஒரு குடும்பம் 51 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் சில நாட்களா காணாம போயிருக்காரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த தகவலை வச்சு உடனே அந்த நபரோட உறவினர்களை நல்கொண்ட அரசு மருத்துவமனைக்கு போலீஸ் வரவழைச்சாங்க. அந்த மார்ச் வழி வாசல்ல ஒரு பக்கம் பதட்டம், இன்னொரு பக்கம் பயம். அந்த உடலை காட்டினப்போ அங்க இருந்தவங்க அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ஒரு நிசப்தம். அதுக்கப்புறம் அவங்க கதறி அழ ஆரம்பிச்சாங்க. அந்த உடல் யாதகிரிகுட்டா பகுதியை சேர்ந்த சமுத்திரலா கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு உடல் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணாங்க. சமுத்திரலா கிருஷ்ணாவை பத்தி போலீஸ் இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சப்போ சில முக்கியமான தகவல்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. அவரு அந்த ஊர்ல ரொம்ப பிரபலமான வசதியான ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்காரு. எப்பவுமே ரொம்ப ஆடம்பரமா தன்னை வெளிப்படுத்திக்கிற பழக்கம் அவருக்கு எப்பவுமே அதிகமா இருந்திருக்கு. அதாவது நகைகள் போட்டுக்கிறது, ரொம்ப லக்ஸூரியான ஆடைகள் உடுத்திக்கிறது, பெரிய பெரிய கார்ல போறது, இப்படி தன்னோட படத்தை எப்பவுமே வெளியில காமிச்சிட்டு தான் இருந்திருக்காரு. பட் இப்ப போலீஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து நிக்குது. கிருஷ்ணா எப்பவும் போட்டிருக்க அந்த தடிமனான தங்க செயின், மோதிரம், இது எல்லாமே அவரோட உடம்புல இப்ப இல்ல. சோ இது நகைக்காக நடந்த கொலையா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய சதி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த மர்மம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த திக் ரிப்போர்ட் வந்து சேருது. அட்டாப்சி செஞ்ச டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை போலீஸ் அதிகாரிங்க கையில கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை படிச்ச அதிகாரிங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா சமுத்திரலா கிருஷ்ணா உடம்புல சைனைட் அப்படிங்கிற உலகத்தோட மிகப்பெரிய விஷம் கலந்திருக்கிற உண்மை வெளியே வருது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், இந்த சைனைட் விஷம் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? இதை புரிஞ்சுக்க இந்த விஷம் நம்ம உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல சைனைடு உடம்புக்குள்ள போன அடுத்த சில நொடிகள்ல
நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கிற திறமையை மொத்தமாக தடுத்துரும். ஸோ மனுஷனுக்கு பயங்கரமாக மூச்சு திணறல் ஏற்படும். கடைசியா நரம்பு மண்டலம் அப்படியே முடங்கி போய் இதயம் சுத்தமாக நின்றும். ரொம்ப கொடூரமான விஷயம் அப்படிங்கிறதுனால இதை சாதாரண கடைகள் எல்லாம் வாங்கவே முடியாது. நகைகளை தங்கத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக இதை ரகசியமாக பயன்படுத்துவாங்க. அஃப்கோர்ஸ் வித் லீகல் லைசன்ஸ். ரிப்போர்ட்ல இருக்கிற இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருந்தது. கிருஷ்ணாவோட கழுத்தை சுற்றி சில காயங்கள் இருந்தது. யாரோ அவரோட கழுத்தை ரொம்ப பலமாக நெரிச்சு அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா அந்த விஷத்தை வாயில ஊத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு சாதாரண மரணம் இல்லை, ரொம்ப பக்காவா திட்டமிடப்பட்ட ஒரு கொலை, அதாவது ப்ரீ பிளான்டு மர்டர். இந்த கேஸோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்ட நல்கொண்டா போலீஸ் எப்படியாவது குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பமாகுது. இப்படி சமுத்திரலா கிருஷ்ணாவோட மரணம் ஒரு திட்டமிடப்பட்ட கொலை அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொன்னதுமே போலீஸ் அவரோட கடந்த காலத்தை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மனுஷனுக்கு ஏன் இந்த நிலைமை வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முதல்ல அவரோட வாழ்க்கை முறையை புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி போலீஸ் நினைச்சாங்க. ஸோ யாதகை குட்டா பகுதியில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு போலீஸ் போனாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, அவரோட நண்பர்கள்ட்ட ரகசியமா விசாரணையை தொடங்கினாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியாகவும் ஊருக்குள்ள பெரிய மனுஷனாகவும் தெரிஞ்ச கிருஷ்ணாவுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடு இருந்திருக்கிறத போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சாங்க. அவர் வெறும் ஒரு பணக்காரர் மட்டுமல்ல, அவர் ஒரு முக்கியமான ஒரு மிடில் மேன் அல்லது ஏஜென்ட்டாக செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் போலீஸ்க்கு தெரிய வந்தது. அவர் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தாருன்னு விசாரிச்சப்பதான் அந்த அதிர்ச்சியான உண்மை வெளியே வந்தது. அவர் ரைஸ் புல்லிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய மோசடி நெட்வொர்க்கோட தொடர்பில் இருந்திருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், இந்த ரைஸ் புல்லிங் அப்படின்னா என்ன, அந்த மோசடி என்ன அப்படின்னு. அநேகமாக சதுரங்க வேட்டை படம் பார்த்தவங்களுக்கு இதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு ஒரு சுருக்கமாக இது என்னன்னு பார்த்துடலாம். இந்த மோசடி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு பழைய இரிடியம் மெட்டல் இல்லைனா தாமரை கலசத்தை அந்த கும்பல் எடுத்துட்டு வருவாங்க. அடுத்ததா அந்த கலசத்துக்கு ஒரு அபூர்வ தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்லி மக்கள் கிட்ட கதை விடுவாங்க. இதனால அந்த பாத்திரம் அரிசியை அப்படியே காந்தம் மாதிரி தன்னை நோக்கி இழுக்கும்னு ஒரு டெமோ பண்ணி காட்டுவாங்க. கடைசியா உலக அளவில் இந்த மெட்டலுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசை கட்டுவாங்க. இந்த மோசடியை பத்தி இந்தியன் ரிசர்வ் பேங்க் பல முறை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரே ராத்திரியில கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படிங்கிற பேராசைய இந்த மோசடி கும்பல் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்க. நம்ம கிருஷ்ணா இந்த பிசினஸ்ல ஒரு முக்கியமான புரோக்கரா இருந்திருக்காரு. பெங்களூரோட ஒரு பெரிய மோசடி கும்பலோட அவரு ரொம்ப நெருக்கமான தொடர்புல இருந்தது போலீஸ்க்கு இப்ப தெரிய வருது. தன்னோட லாபத்துக்காகவும் கமிஷனுக்காகவும் அவரு பல பேரை இந்த மோசடி வலையில சிக்க வச்சிருக்கார் அப்படிங்கிறதும் போலீஸ் விசாரணையில ஒரு முக்கியமான தகவலா கிடைச்சது. சமீப காலமா கிருஷ்ணா மூலம் இந்த பிசினஸ்ல இறங்கின சில பேர் கொஞ்ச நெஞ்சமல்ல மிகப்பெரிய தொகையை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. பணம் போட விரக்தியிலேயோ அல்லது கோபத்திலேயோ யாராவது இவரை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ்க்கு இப்போ ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. யாரெல்லாம் கிருஷ்ணா கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாங்க அப்படிங்கிற ஹிஸ்டரியை எடுக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ஃபோன் கால் ஹிஸ்டரி. இது ஏதாவது சொல்லுமா அப்படின்னு போலீஸ் இப்போ கிருஷ்ணாவோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸை அக்கு வேற ஆணி வேற அலச ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் போலீஸோட கண்ணில் அந்த பேர் படுது. அந்த பேர் வந்ததுக்கப்புறம் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் வேற ஒரு ரூட்டுக்கு திரும்பிச்சு. இது மே 22, 2024 வருஷம் நல்கொண்டா மாவட்ட எஸ்பியோட ஆஃபீஸ். இப்போ நல்கொண்டா மாவட்டத்தோட எஸ்பியான சந்தனா தீப்தி ஐபிஎஸ் தலைமையிலான அந்த புலனாய்வு டீம் ஒரு டிஜிட்டல் போர்டு முன்னாடி உட்காந்துருக்காங்க. சமுத்திரலா கிருஷ்ணாவோட ஃபோன் கால் ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிடிஆர் ரிப்போர்ட் அதிகாரிகள் அக்கு வேற ஆணி வேற அலசிக்கிட்டு இருக்காங்க. கொலை நடந்ததா சொல்லப்படுற அந்த ஏப்ரல் 16 முன்னாடி கிருஷ்ணா யாருக்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தேட ஆரம்பிக்கிறாங்க. யாரோட ஃபோன் நம்பர் அடிக்கடி அவரோட லிஸ்ட்ல வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல செக் பண்றாங்க. அப்பத்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் அதிகாரிகளோட கண்ணில் படுது. அந்த நம்பர்ல இருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 தடவை 10 தடவை வரைக்கும் கிருஷ்ணாவோட ஃபோனுக்கு கால் வந்திருக்கு. அந்த நம்பர் யாரோடது அப்படின்னு போலீஸ் தேடி பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சது. அந்த நம்பருக்கு சொந்தக்காரர் நாகப்பட்டி மது. இந்த மது யாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் வேற யாரும் இல்லை, இந்த சமுத்திரலா கிருஷ்ணாவோட ஒய்ஃபோட சொந்த தம்பி தான் இந்த மது. அதாவது கிருஷ்ணாவுக்கு அவர் மறுபடி சொந்த மைத்திரன், பிரதர்ன்லா, மச்சான். சொந்த மச்சான் எதுக்காக இத்தனை தடவை போலீஸ்கிட்ட பேசணும்? மேபி என்னதான் குடும்ப விஷயமா இருந்தாலும் அதுக்காக இத்தனை தடவையா கால் பண்ணுவாங்க அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது.
சரி, எதுக்கு விசாரிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி நாகவண்டி மதுவோட பின்னணியை போலீஸ் ரகசியமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பத்தான் அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த பகை மெல்ல வெளியே வர ஆரம்பிச்சது. சொல்லப்போனா மதுவும் கிருஷ்ணாவும் ஆரம்பத்துல ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்களா தான் இருந்திருக்காங்க. அவங்களோட நெருக்கத்தை பார்த்து ஊர்ல இருந்து நிறைய பேருக்கு பொறாமையே வந்திருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க நெருக்கமா இருந்திருக்காங்க. பட் இந்த ரைஸ் புல்லிங் பிசினஸ் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளவு உண்டாக்கியிருக்கு. கிருஷ்ணா கொடுத்த அந்த ஆசையில தான் நாகவண்டி மது பல பேர்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி சுமார் ஒரு 1,50 கோடி ரூபாயை கிருஷ்ணா கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த மொத்த பணமும் மோசடி கும்பல்கிட்ட போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மது ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. கடங்காரங்க தொல்லை தாங்காம கிருஷ்ணா கிட்ட போய் கெஞ்சிருக்காரு. பட் கிருஷ்ணா உக்காராரா, இது பாரு, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மதுவை அவமானப்படுத்திருக்காரு. இந்த தகவல் கிடைச்சதும் போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. பணம் போன விரக்தியில இருந்த மது கிருஷ்ணாவை பழிவாங்க திட்டம் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் உருவாச்சு. ஆனா மது இப்ப எங்க இருக்காரு? போலீஸ் அவரோட ஃபோன் லொக்கேஷனை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. மது தன்னோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. பட் போலீஸ் இதுக்காக சும்மா இருந்துருவாங்களா என்ன? அவங்க நம்ம பல கேஸ்ல பார்த்த மாதிரி டவர் லொக்கேஷனை வச்சு ஆந்திரா மாநிலத்தில் இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரியா ஜூன் 14, 2024 அன்னைக்கு போலீஸ்க்கு ஒரு டிப் ஆஃப் கிடைச்சது. மது தன்னோட கூட்டாளிகளோட ஒரு கார்ல ஹைதராபாத் நோக்கி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சு. இதுதான் சரியான நேரம் முடிவு பண்ண நல்கொண்டா போலீஸ் உடனே அலர்ட் ஆனாங்க. மர்ரிகுடா பைபாஸ் ரோடு, ஜூன் 14, 2024. இப்போ அந்த ரோடு பயங்கர பரபரப்பா இருக்கு. நல்கொண்டா போலீஸ் அதிகாரிகள் ஒரு பெரிய செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க. வழக்கமான வாகன சோதனை மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவங்களோட கண்கள் ஒரு குறிப்பிட்ட காரை தேடிட்டு இருக்கு. தூரத்துல ஒரு கார் வரதை பார்த்ததும் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் அலர்ட் ஆகுறாங்க. அந்த வட்டியை மறிச்சு நிப்பாட்டினப்போ உள்ள இருந்த நாகவண்டி மது அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் காருக்குள்ள இருந்திருக்காங்க. மது தன்னோட நண்பர்களான கம்மா ஸ்ரீனிவாசராவ், எல்லா கிருஷ்ணா சைத்தன்யா, சலாடி மணிகண்டா, அடகரி கிருஷ்ணா, முகமது உஸ்மான் அண்ட் ஷேக் பாஷா இவங்க கூட இருந்திருக்காரு. மொத்த கேங்கும் போலீஸ்கிட்ட கையும் களவா மாட்டினாங்க. அவங்கள அப்படியே அள்ளிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. முதல்ல எங்களுக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு மது சாதிச்சிருக்காரு. பட் போலீஸ் அதிகாரிகள் தங்களோட ஸ்டைலில் விசாரிச்சப்போ மது மெதுவா உண்மையை கக்க ஆரம்பிச்சாரு. ஆமாம் சார், நாங்கள் தான் கிருஷ்ணாவை கொலை பண்ணோம் அப்படின்னு மது தன்னோட வாக்குமூலத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு தகவலும் அந்த ரூம்ல இருந்தவங்களை வரைய வைக்க ஆரம்பிச்சது. மது தன்னோட மாமாவை கொள்றதுக்காக 1 மாசம் பிளான் பண்ணியிருக்காரு. அதுவும் சைனடு மூலமா தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன ப்ரோ ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க, சைனடு கிடைக்காது, லைசன்ஸ் வேணும், தங்க நகை பண்றவங்களால தான் வாங்க முடியும்னு, அப்புறம் எப்படி அதில் கொல்ல முடியும் அப்படிங்கிறது தானே. இந்த சைனடு விஷயத்த மது எப்படி வாங்கினார்னா அவரோட ஃப்ரெண்டு முகமது உஸ்மான் அப்படிங்கிற நண்பர் மூலமா ரகசியமாக அதை வாங்கியிருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த நகைகளை சுத்தம் பண்ற மக்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் லிங்க் இருந்திருக்கு. கடைசியா அந்த விஷயத்த சாக்லேட் இல்லைனா தண்ணியில கலந்து கொடுக்கறதான் அப்படின்னு சொல்லி தான் மது பிளான் பண்ணியிருக்காரு. ஏப்ரல் 16, 2024 அன்னைக்கு மது அவரோட கேங்கோட கிளம்பியிருக்காரு. சமுத்திரலா கிருஷ்ணா வீட்டுக்கு முன்னாடி அவங்க கார் வந்து நிற்குது. வீட்டுக்குள்ள இவர் நுழைஞ்சதை பார்த்ததும் கிருஷ்ணாவுக்கு கோபம். ஒருவேளை பணத்தை தான் கேட்க வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சப்போ மது பயங்கர கூலா ஒரு பெரிய பொய்ய சொன்னாரு. மாமா, போனது போகட்டும், நாங்க இப்போ ஒரு நர்சரி பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணாவுக்கு ஓகே, வந்தவனுங்க பழைய பணத்தை கேட்கல அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. உள்ள போனதும் திடீர்னு எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணாவை தூக்கியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நோட் பண்ணணும், அங்க இருந்த எல்லாருமே இளைஞர்கள். ஸோ அவங்களோட பலத்துக்கு முன்னாடி 51 வயது கிருஷ்ணாவால ஒண்ணுமே பண்ண முடியல. மதுவும் இன்னொருத்தரும் சேர்ந்து கிருஷ்ணாவோட கழுத்தை மூச்சு மூற்ற அளவுக்கு நெரிச்சிருக்காங்க. கிருஷ்ணா மயக்க நிலைக்கு போறப்போ அந்த சைனடு விஷயத்த மதுவோட வாயில ஊத்திருக்காங்க. அந்த கொடிய விஷயம் உடம்புக்குள்ள போன அடுத்த செகண்ட் கிருஷ்ணா துடிதுடிச்சு இறந்து போயிருக்காரு. உடனே அவரோட உடம்புல இருந்த நகைகளை கலட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, கிருஷ்ணா போட்டிருந்த நகைகள் கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் தேரும் அப்படின்னு சொல்லி. ஆனா மது எதிர்பார்த்த அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. இருந்தது வெறும் 7.5 சவர நகைகள் மட்டும்தான். சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவோட உடம்ப அவரோட மாருதி பிரெசா கார்ல ஏற்றிருக்காங்க. நைட் நேரத்துல அந்த பணத்தை கொண்டு போய் கடல் பாலத்துக்கு கீழே கொண்டு போய் வீசியிருக்காங்க. போலீஸ் கண்டுபிடிக்காம இருக்க வீட்டுக்கு வந்து எல்லா ஆதாரங்களையும் மது ரொம்ப நிதானமா அழிச்சிருக்காரு. அவங்க வீட்டில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், டிவிஆர் இது எல்லாத்தையும் வாடவள்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கிருஷ்ணா நதியில கொண்டு போய் வீசியிருக்காரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு மது குண்டூர் பகுதிக்கு தப்பிச்சு போயிட்டாரு. அங்க வச்சு திருட நகைகளை சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. கடைசியில மது போட்ட எல்லா திட்டமும் போலீஸ் கிட்ட தொத்து போச்சு. நாகவண்டி மது அண்ட் அவரோட 5 கூட்டாளிகள் இப்போ கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்கொண்டா மாவட்ட நீதிமன்றம், இங்க போலீஸ் தன்னோட கேஸை தாக்கல் பண்றாங்க. ஒரு வலுவான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. ஏன்னா
இது ஆத்திரத்துல அந்த நிமிஷத்துல எடுத்த கொலை முடிவு கிடையாது. 1 மாசமா பிளான் பண்ணி சயனைடு விஷம் வாங்கி ரொம்ப கொடூரமா செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட கொலை. அது மட்டும் இல்லாம கொலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் தங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல வேலைகளை பார்த்துருக்காங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி சிசிடிவி கேமராக்களை உடைச்சது ஒரு பெரிய குற்றமா இப்ப நிக்குது. அது மட்டும் இல்லாம உடலை நல்கொண்டாக்கு வெளியே கொண்டு போய் அங்கிருந்த கடல் பாலுக்கு கீழே வீசியிருக்காங்க. அண்ட் கொலைக்கான ஆதாரங்களை தடையுமே இல்லாம கிருஷ்ணா நதியில வீசி அழிச்சிருக்காங்க. இந்த எல்லா ஆதாரங்களையும் மறைச்சதுக்காகவும் போலீஸ் பல கடுமையான பிரிவுகள் கீழே இவங்களோட வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட் ப்ரோ, இப்போ இந்த கேஸோட நிலைமை என்ன அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இந்த சம்பவம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு, அதாவது 2024. ஸோ கேஸ் இன்னமும் ட்ரையல தான் இருக்கு. நல்கொண்டா நீதிமன்றத்தோட கோர்ட்ல வழக்குக்கான விசாரணைகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. போலீஸ் தரப்புல சமுத்திரலா கிருஷ்ணாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஒரு முக்கியமான ஆதாரமா வச்சிருக்காங்க. குற்றவாளிகள் சயனைடு விஷம் வாங்கினதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் சாட்சிகள் இது எல்லாத்தையும் திரட்டியிருக்காங்க. அவங்க வித்த அந்த தங்க நகைகளை போலீஸ் மீட்டெடுத்து அதை ஒரு பெரிய ஆதாரமா கோர்ட்ல சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு இப்ப நீதிமன்ற விசாரணையில இருக்கு. அதாவது அண்டர் ட்ரையல். முன்னாடியே சொன்ன மாதிரி தங்களை நம்பி வீட்டுக்குள்ள விட்ட ஒரு சொந்தக்காரரை இவ்வளவு கொடூரமா கொண்ட இவங்களுக்கு சட்டம் சரியான தண்டனை கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த நல்கொண்டா சயனைடு கொலை வழக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் ரொம்ப முக்கியமானது. பணம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு மிருகமா மாற்றும் அப்படிங்கிறத நம்ம நிஜமாவே பார்க்க முடியுது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ரைஸ் புல்லிங் மோசடி. இந்த ரைஸ் புல்லிங் அப்படிங்கிறது முழுக்க ஒரு ஏமாத்து வேலை. முன்னாடியே பார்த்த மாதிரி ஆர்பிஐ பேங்க் பல முறை இதுக்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு உலோகத்துக்கும் இப்படிப்பட்ட இந்த மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. தயவு பண்ணி இதுல பணம் போட்டு ஏமாறாதீங்கன்னு அதிகாரிகள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. யாராவது உங்ககிட்ட ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆக்கிறேன்னு சொன்னா தயவு பண்ணி அதை நம்பாதீங்க. அடுத்ததான் நம்ம கத்துக்க வேண்டியது குடும்ப பண விவகாரங்கள். சொந்தக்காரங்களுக்குள்ள பண பரிமாற்றம் வரும்போது ரொம்ப 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 கவனமா இருக்கணும். என்னை ஏமாத்திட்ட, அதனால நான் உன்னை காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. பணப்பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துட்டா உட்காந்து ஒரு நடுநிலையான இடத்துல அமைதியா பேசி தீர்க்க தான் பார்க்கணும். 3வது விஷயம் ஆடம்பரத்தை தவிர்க்கிறது. சமுத்திரலா கிருஷ்ணா எப்பவுமே உடம்புல தடிமனான நகைகளை போட்டுக்கிட்டு தன்னை ஒரு பெரிய பணக்கார மாதிரி காட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஆடம்பரம் தான் அவருக்கு ஒரு பெரிய ஆபத்தா முடிஞ்சது. கடைசியா பார்த்தா பல லட்சம் ரூபாய் இழந்த கோவத்துல சொந்த மச்சானே பட் இவர் ஜெயில இருக்காரு. பட் யாருக்கு என்ன யூஸ்? ஒரு தப்பான பிசினஸ் அண்ட் ஒரு கட்டுக்கடங்காத பேராசை இன்னைக்கு 2 குடும்பத்தை நடுத்தரவுல கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும் மக்களே. ஆல் ரைட், இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புது விதமான பார்வையை தந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான இல்லை மர்மமான கேஸை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.